ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 பொருள் வச்சு சம்மருக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பரான, ஈஸியான ஐஸ்கிரீம் செய்யலாமா? அதுக்கு எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோ சாக்லேட் போடுறீங்களோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போது நீங்க வச்சிருக்க சாக்லேட்ட ஒரு பவுல்ல போட்டுட்டு, 1 கிண்ணம் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடான பால ஊத்தும்போது சாக்லேட் ஈஸியா மெல்ட் ஆயிடும். இல்லன்னா நம்ம சாக்லேட்ட தனியா மெல்ட் பண்ணி அப்புறமா பால்ல சேர்க்கணும். அதுக்கு சூடான பால் ஊத்தும்போது அது ஈஸியா மெல்ட் ஆயிடும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தா அதில ஊத்திக்கோங்க. அப்படி இல்லன்னா, வீட்ல இருக்க டம்ளரே போதும். டம்ளர்ல எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு, மேல ஒரு கவர் ஏன் போடுறோம்னா, நீங்க ஐஸ் குச்சி இல்ல ஒரு ஸ்பூன் வைக்கும்போது, அது உள்ள விழுந்துரும். அதுக்காக தான் மேல ஒரு கவர் போட்டுட்டு, ஒரு ஐஸ் குச்சி வையுங்க. உங்ககிட்ட ஐஸ் குச்சி கூட இல்லன்னா, நீங்க ஸ்பூன் இருக்குல்ல, அத தலைகீழா போட்டுட்டு, ஃப்ரிட்ஜில ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டா போதும். அது செட் ஆயிடுச்சுனாலே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது செய்றது ரொம்ப ஈஸி. நம்ப ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது ஃப்ரீஸ் ஆக மட்டும் தான் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஒரு சூப்பரான, டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈஸியான சமையல்ல பார்க்குறேன். பாய். தேங்க் யூ.